வணக்கம் நண்பர்களே. இந்த கதை எனக்கும் என் சகோதரிக்கும் சித்தி மகள் இடையே நடந்த ஒரு இனிமையான உறவை பற்றியது. என் பெயர் ஸ்ரீனிவாஸ். என் தங்கையின் பெயர் ஹரிணி. எனக்கு தற்போது 43 வயது. 3 வருடங்களுக்கு முன்பு எனக்கு விவாகரத்து ஏற்பட்டது. என் தங்கைக்கும் திருமணமாகி ஒரு மகன் இருக்கிறான். அவளுக்கு தற்போது 36 வயது ஆகிறது. அவளுடைய கணவர் தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணிபுரிவதால் அடிக்கடி வெளிநாடு மற்றும் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஹரிணி அரசு ஊழியராக இருப்பதால் அவருடன் செல்ல முடியாது. கடந்த 2 முதல் 3 ஆண்டுகளாக நாங்கள் இருவரும் வெவ்வேறு காரணங்களால் ஒருவிதமான தனிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தோம். என் தங்கைக்கு என் மீது மரியாதை கலந்த அன்பு எப்போதும் இருந்தது. நாங்கள் இருவரும் அருகருகே உள்ள தெருக்களில் வசித்து வந்தோம். அதனால் நான் அடிக்கடி அவள் வீட்டிற்குச் செல்வேன். அவளும் என் வீட்டிற்கு வந்து செல்வாள். நாங்கள் இருவரும் பல விஷயங்களைப் பற்றி நீண்ட நேரம் பேசுவோம். ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருப்போம். ஆனால் எங்கள் பழக்கம் எப்போதும் நல்ல எல்லைகளுக்குள் இருந்தது. தவறான நோக்கத்திலோ பொருத்தமற்ற எண்ணங்களுடனோ நாங்கள் ஒருபோதும் பழகவில்லை. இப்படியாக இருக்கும்போது அவளிடம் சில மாற்றங்களை நான் கவனிக்கத் தொடங்கினேன். கடந்த 2 அல்லது 3 மாதங்களாக நான் அவள் வீட்டிற்குச் செல்லும் போதெல்லாம், குறிப்பாக அவளுடைய கணவர் வீட்டில் இல்லாத நேரங்களில் அவள் அணியும் ஆடையில் மாற்றங்களை கவனித்தேன். ஒருமுறை ஷர்ட்ஸும் ஷர்ட்டும் அணிந்திருந்தாள். மேலும் நான் அவளை கவனிக்கிறேனா என்பதை பார்க்கும் விதமாக அவ்வப்போது என்னை நோக்கி பார்வை விடுவாள் என்று எனக்கு தோன்றியது. ஒருமுறை தொலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தபோது ஹரிணி தனது வாழ்க்கை மிகவும் சலிப்பாகவும் தனிமையாகவும் இருப்பதாக கூறினாள். வேலை மற்றும் குடும்ப பொறுப்புகளால் மன அழுத்தம் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்தாள். அவளுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சினை இருக்கிறதா என்று நான் கேட்டேன். அதற்கு அவள் தனது கணவர் எப்போதும் அலுவலக பணிச்சுமையால் பிஸியாக இருப்பதாகவும், குடும்பத்துடன் செலவிடுவதற்கு அவருக்கு போதிய நேரம் கிடைப்பதில்லை என்றும் கூறினாள். அவளுடைய வார்த்தைகளிலிருந்து அவள் உணர்ச்சி ரீதியான தனிமையையும் ஆதரவின்மையையும் அனுபவித்து வருகிறாள் என்பதை நான் புரிந்துகொண்டேன். அதன் பிறகு ஹரிணியின் மனநிலையை நான் இன்னும் நன்றாக புரிந்துகொள்ளத் தொடங்கினேன். அவள் வெளிப்படையாக வலிமையாகத் தோன்றினாலும் உள்ளுக்குள் பல கவலைகளையும் தனிமையையும் சுமந்து கொண்டிருந்தாள். வேலை, குடும்ப பொறுப்புகள், குழந்தையின் எதிர்காலம் என்று பல விஷயங்கள் அவளுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி வந்தன. நானும் என் விவாகரத்திற்கு பிறகு வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சித்துக் கொண்டிருந்தேன். அந்த அனுபவம் என்னை அமைதியான மனிதனாக மாற்றியிருந்தது. அதனால் ஹரிணி பேச விரும்பும் நேரங்களில் பொறுமையாக கேட்பது என் வழக்கமாகியது. மெல்ல மெல்ல எங்களுடைய உரையாடல்கள் அதிகரித்தன. குடும்பம், குழந்தை பருவ நினைவுகள், வேலை, எதிர்கால திட்டங்கள் என பல விஷயங்களை பற்றி பேசினோம். சில நேரங்களில் அவள் தனது மகனை என்னிடம் விட்டுவிட்டு அலுவலக பணிகளை முடித்துக் கொள்வாள். நானும் அந்தச் சிறுவனுடன் நேரம் செலவிடுவேன். ஒருமுறை ஹரிணி தனக்கு மிகவும் மன அழுத்தமாக இருப்பதாக கூறினாள். அதற்கு நான் ஒரு நாள் பார்லருக்குச் சென்று நன்றாக ஆயில் மசாஜ் செய்து கொள், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் என்று சொன்னேன். அவள் இந்த வெயிலில் எங்கே பார்லருக்கு போவது அண்ணா என்று சிரித்துக்கொண்டே பதிலளித்தாள். அதற்கு நான் சரி, வீட்டிற்கே வந்து மசாஜ் செய்து கொடுப்பவர்களைப் பற்றி விசாரித்து பார் என்றேன். வேண்டாம், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது என்றாள் அவள். அப்போது நான், சரி, நான் இப்போது ஃப்ரீயாகத்தான் இருக்கிறேன். வேண்டுமென்றால் வந்து உனக்கு ஒரு தலைக்கு ஆயில் மசாஜ் செய்து விடட்டுமா என்று கேட்டேன். அதற்கு அவள், நீங்கள் வருகிறீர்கள் என்றால் சரிதான் அண்ணா என்று கூறினாள். நானும் அவள் வீட்டிற்கு கிளம்பிச் சென்றேன். செல்லும் வழியில் பாதாம் எண்ணெய் மற்றும் நவரத்தினா எண்ணெய் வாங்கிக் கொண்டேன். அவளுக்கு எது பிடிக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. பிறகு அவள் வீட்டிற்குச் சென்றேன். அவள் பைஜாமாவும் ஷர்ட்டும் அணிந்திருந்தாள். என்னை உள்ளே அழைத்து காபி வேண்டுமா என்று கேட்டாள். வெயில் அதிகமாக இருந்ததால் வேண்டாம் என்று சொன்னேன். ஜூஸ் ஏதாவது வேண்டுமா என்று கேட்டாள். அதற்கு அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம் என்று பதிலளித்தேன். என் கையில் இருந்த எண்ணெய் பாட்டில்களை காட்டி எந்த எண்ணெய் வேண்டும் என்று கேட்டேன்.
அதற்கு அவள் தலைக்கு நவரத்தினா போட்டால் குளிர்ச்சியாக இருக்கும், அதையே தேயுங்கள் என்றாள். அவள் தனது தலைமுடியை கட்டியிருந்த கொண்டையை அவிழ்த்தாள். அவளுக்கு அடர்த்தியான கருமையான முடி இருந்தது. பிறகு அவள் சோஃபாவில் நான் அமர்ந்திருந்த இடத்தின் முன்பாக தரையில் அமர்ந்தாள். நான் லூஸ் ஷார்ட்ஸ் அணிந்திருந்தேன். அப்போது அவள், இப்படி நான் உட்கார்ந்தால் உங்கள் ஷார்ட்ஸில் எண்ணெய் படுமே, பரவாயில்லையா என்று கேட்டாள். பரவாயில்லை என்று நான் பதிலளித்தேன். பிறகு அவளுடைய தலைமுடியில் எண்ணெய் சேர்த்து நன்றாக மசாஜ் செய்யத் தொடங்கினேன். அவள் கண்களை மூடிக்கொண்டு அந்த மசாஜை ரசித்தாள். பல வருடங்களுக்குப் பிறகு ஒரு பெண்ணை தொட்டு மசாஜ் செய்வதால் எனக்கும் சற்று நன்றாக ஏறியது. நான் மசாஜ் செய்து கொண்டிருக்கும் போதே, சூப்பராக இருக்கிறது அண்ணா என்று அவள் மெதுவாகச் சொல்லத் தொடங்கினாள். உங்களுக்கு எப்படி இவ்வளவு நன்றாக மசாஜ் செய்யத் தெரியும் என்று கேட்டாள். அதற்கு நான், உன் அண்ணிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இப்படித்தான் மசாஜ் செய்து விடுவேன், அதனால் பழக்கம் என்று சொன்னேன். அவள் சிரித்துக்கொண்டே, என் வீட்டுக்காரரும் இருக்கிறாரே, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கூட லேட்டாப்பன்தான் இருப்பார் என்றாள். இதற்கிடையில் என் தம்பி எழுந்து கொண்டான். வெளியில் தெரிந்துவிடுமோ என்ற கவலை எனக்குள் ஏற்பட்டது. ஹரிணி அதை கவனித்துவிடுவாளோ என்ற பதற்றமும் இருந்தது. அதனால் என் கவனத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு இயல்பாகவே மசாஜ் செய்வதில் கவனம் செலுத்தினேன். ஹரிணியோ கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள். சூப்பர் ஆகியிருக்கு அண்ணா என்று சொல்லி ஹரிணி என் தொடையில் அவள் தலையை சாய்த்தாள். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவள் நெத்தியில் கழுத்தில் வழிந்த எண்ணெயை டிஷ்யூ பேப்பர் வைத்து துடைத்து விட்டேன். அவள் கண்களை மூடியபடியே என் தொடையில் சாய்ந்து இருந்தாள். அவளுக்கு என் நிலைமை தெரிந்திருக்குமா இல்லையா என்ற குழப்பம் எனக்கு. பிறகு தலையை மெல்ல தூக்கி அவளுடைய தோள்பட்டைகள் மற்றும் முதுகு பகுதிகளில் சலூனில் செய்வது போல மெதுவாக அழுத்தி மசாஜ் செய்தேன். எனக்கும் தைரியம் வந்தது. அவளிடம் பாடி மசாஜ் பண்ணி விடவா என்று கேட்டேன். ஓகே, டிரஸ் கழட்டணுமா என்று கேட்டாள். உன் சௌகரியம் என்று சிரித்து கொண்டே சொன்னேன். ஐயோ வேண்டாம் அண்ணா, கூச்சமா இருக்கு என்றாள். சரி, பைஜாமா பண்ட கழட்டிட்டு ஷார்ட்ஸ் போட்டுக்கோ என்றேன். சரி என்று சொல்லி பெட்ரூம் சென்று லூஸ் ஷார்ட்ஸ் மாத்திண்டு வந்தாள். ஹரிணி பாதாம் ஸ்கின். அவளுக்கு பார்லர் சென்று கை கால் வாக்சிங் செய்து இருக்கிறாள். ஒரு சிறு ரோமம் கூட இல்லை. நான் உறைஞ்சி போய் நின்னுருந்தேன். அண்ணா ரெடியா என்று கேட்டாள். நானும் ஓகே என்று சொல்லி, இங்க படுத்துக்கற என்று கேட்டேன். பெட்ரூம்லேயே ஓகே அண்ணா என்றாள். சரி, ஏதாவது பழைய பெட்ஷீட் விரிச்சிட்டு படுத்துக்கோ என்றேன். அவள் ஏசி ஆன் செய்து விட்டு திரும்பி படுத்து கொண்டாள். நான் அவள் கால் அருகே மூட்டி போட்டு உட்கார்ந்து பாதாம் ஆயில் எடுத்து அவள் கால்களில் தேய்க்க ஆரம்பித்தேன். அவள் காலை பின்னால் மடித்து அனைத்து கால் விரல்களுக்கும் சொடுக்கு எடுத்து விட்டேன். அவள் கால் முட்டி வரைக்கும் எண்ணெய் தேய்த்து நீவி விட்டேன். அவள் எதுவும் பேசாமல் கண்களை மூடி படுத்திருந்தாள். அண்ணா, நீங்க சூப்பர் மசாஜ் பண்றீங்க, பார்லர் போன கூட இப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல என்றாள். சிரித்து கொண்டே நல்லா ரிலாக்ஸ் பண்ணு என்றேன். அன்று தொடங்கிய மசாஜ் அதுக்கப்புறம் மாதம் ஒரு முறையேனும் ஒன்று சேர்வோம்.